ஆம்ப்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸில் 10 inch அண்ட் அபவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4K டிஸ்பிளே வித் 360 டிகிரி கேமரா சோனியோட லென்ஸை 1080p பிக்சல்ஸில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு வித் ஃபுல் ரெக்கார்டிங்கோட. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிரவுண்ட் ஜீரோ EDM சீரியஸை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் கிரவுண்ட் ஜீரோவில். ஸோ ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் ஆம்ப் பார்த்திங்கன்னா 4 channel சவுண்ட் டிஜிட்டலில் கிளாஸ் D ஆம்ப்ளிஃபையர் வெரி காம்பேக்ட் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி காம்பேக்ட் ஆம்பு. ஸோ இந்த ஆம்ப் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அண்டு இதில் பார்த்திங்கன்னா அண்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணிட்டோம். சைட்லேயே மோல்ட் பண்ணிட்டோம் பக்காவாக. ஸோ எந்த டிக்கி ஸ்பேஸும் பிடிக்காத மாதிரி சைட்லேயே கொண்டு போயிட்டோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்வேல 6 channel ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு. அண்ட் அசூமோட HID லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஹெட்லைட்டுக்கு. ஸோ ஹெட்லைட்டில் இது ப்ரொஜெக்ட் வரும், ஹை பீம் லோ பீமுக்கு அது பண்ணியாச்சு. தென் இதில் பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே வைப்ரோமேக்ஸில் 2.0 mm திக்னஸில் கம்ப்ளீட்டாக டேம்ப் பண்ணிட்டோம். தென் மிரர் ஃபோல்டிங் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து மேனுவல் தான் வரும், நம்ம ஸ்டிக் தான் வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம எலக்ட்ரானிக் மிரர் ஃபோல்டிங் பண்ணிட்டோம். நார்மல் இண்டிகேட்டர் லைட் எடுத்துகிட்டு ஒரிஜினல் ஹுண்டாயோட ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ணி அதில் மேக்ஸ் லிங்கோட GT LED இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. ஸோ இப்போ இந்த செட்டப் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டில் ப்ரொஜெக்டரில் அசூமோட HID இன்ஸ்டால் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. கீழே வந்து நார்மல் இண்டிகேட்டர் லைட் எடுத்துகிட்டு LED ஃபாக் மேக்ஸ் லிங்கில் வந்து ஒரிஜினல் கிரெட்டாவோட ஃபாக் லேம்ப் வாங்கி உள்ளே வந்து மேக்ஸ் லிங்கோட 6000 Kelvin LED லைட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. இதில் ஒரு பெரிய மெயின் அப்கிரேட் வந்து அந்த இண்டிகேட்டர் தான். இந்த மிரர் ஹோல் செட் ஃபுல்லாக மாற்றியாச்சு இண்டிகேட்டரோட. அண்ட் வித்து 360 இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக 360 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டரும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இதிலே வந்து இப்போ உள்ளே ஃபோல்டு அன்ஃபோல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வித்து கீழே வந்து லாக் அன்லாக் பண்ணாலும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஃபோல்டு அன்ஃபோல்டு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சு லெஃப்ட் ரைட் எல்லாமே கொடுத்தாச்சு. அது போக கீழேயும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லாக் அன்லாக்கும் கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக. ஸோ டோர் பேட்ஸ் எல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக லெதர் ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் சீட்டுக்கு மேட்ச்டாக கேட்டாங்க. ஸோ இப்போ சீட்ஸ் பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக டியூவல் டோன் கான்செப்டில் டேன் வித் பிளாக் கான்செப்டில் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. டார்க் டேன் வித் பிளாக்கில் கம்ப்ளீட்டாக சீட்டு, தென் கன்சோல் பாக்ஸு, தென் டோர் பேட்ஸு, தென் பேக் சைட் சீட்ஸு எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். அப்படியே டோட்டலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் அது போக ஸ்டீரிங்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் மோல்டிங் பக்காவாக லெதர் மோல்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாகவே OE மோல்டிங் பண்ணி பக்காவாக அந்த டேன் ஸ்டிச் போட்டோம் கம்ப்ளீட்டாகவே அதில் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் சன்கிளாஸ் ஹோல்டர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு. சன்கிளாஸ் ஹோல்டரும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம. தென் அதுக்கப்புறம் ஸோ அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. ஸோ இப்போது அதில் பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஒரிஜினல் டியூட்டர் கப்பும் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி டியூட்டர்ஸ் அதிலே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ கஸ்டமர் எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்னு கேட்டாங்க, அதனால் டியூட்டர்ஸ் எல்லாமே உள்ளே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டீரிங்கில் பார்த்திங்கன்னா மீடியா க்ரூஸ் ரெண்டுமே வராது. ஸோ ஒரிஜினல் ஹுண்டாயோட மீடியா கிட்டும் க்ரூஸ் கிட் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டீரிங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் மோல்டிங் பக்காவாக ஃபுல் மோல்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாக பிளாக் வித் டேன் ஸ்டிச் பண்ணி பக்காவாக பண்ணிட்டோம். அண்டு இப்போ இந்த டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 10 inch ஆக்சுவலி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா. ஸோ ஆஸ் யூஷுவல் இது நம்ம நிறைய கேரன்ஸில் மாட்டியிருப்போம். இது வந்து என்னென்னா ஒரு 4K டைப் டிஸ்பிளே. இதுலேயே வந்து சிம் வந்துடும். மற்றபடி இது ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு தான், ஃபுல்லி ஆண்ட்ராய்டு. 4GB RAM 64GB. இது பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாமே கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும். அண்டு
ஃபுல்லி ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக சிம்மு போட்டுக்கலாம். நம்ம ஹாட்ஸ்பாட் இதில் வந்து தேவையில்லை. ஹாட்ஸ்பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஹாட்ஸ்பாட் தேவையில்லை. மெயினாக இந்த சிஸ்டம் எல்லாருமே போகிறதுக்கு காரணம்னா இதில் ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்குது. ஸோ ஆம்ப்பு நம்ம டிஎஸ்பி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக ஆப்டிக் டு ஆப்டிக் லைன் கொடுத்துட்ற மாதிரி பண்ணி கொடுத்துறோம். ஸோ அப்போ ஆப்டிக் அவுட்புட்டில் கேட்குறப்ப ஆடியோ கிளாரிட்டி வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் ஆப்டிக் அவுட்புட் கொடுத்துரும். மெயினாக இதோட அட்வான்டேஜ் 360 தான். கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள். ஸோ இது வந்து பேக் வியூ. இது பாருங்கள், அந்த அந்த சுற்றியும் பாருங்கள், அவ்வளோ அழகாக கிளியராக காமிக்கும். அண்டு இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, தென் இது டெப்த் வியூ. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வியூலேயும் பார்த்திங்கன்னா இப்போ பேக்னால் பேக்லேயும் 3 வியூ வரும். ஃபிஷ் ஐ வியூ, ஃப்ளாட் வியூ, டாப் வியூ. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 3 வியூ பண்ணிக்கலாம். இப்போ சைடு பார்த்திங்கன்னா டயர் வியூ, சைடு 3Dயில் ஒரு வியூ, அண்ட் ஒரு ஃபிஷ் ஐ வியூ. ஸோ இப்போ நம்ம டயர் வியூ வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா அதுதான் வந்து பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் டயரை மூவ் பண்ணுறேன். இப்போ டயரோட அந்த கார்னர் எட்ஜெல்லாம் பக்காவாக தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்காவாக அந்த கார்னரிங் எல்லாமே பக்காவாக வரும். ஸோ அதுக்காக தான் அண்ட் ஃபுல்லி ரெக்கார்டிங். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த டிஸ்பிளே எல்லாருமே மெயினாக அந்த டிஸ்பிளே போகிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இது ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு மாதிரி தான், பட் இந்த 360க்காகவும் அண்ட் இது மெயின் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ இண்டிகேட்டர் நான் போடுறேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த இது ஓப்பன் ஆகிடும். இப்போது தென் ஃப்ரண்ட் வந்துட்டு கட் ஆகிடும், தென் லெஃப்ட் வந்துட்டு கட் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா பக்காவாக நம்மளுக்கு அந்த ட்ரிகர் லைன் எல்லாமே இப்போ ப்ராப்பராக பக்காவாக உங்களுக்கு சீட் ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரவுண்ட் ஜீரோ ஸ்பீக்கர்ஸு, ஆம்ப்பு, ப்ராசஸரு பக்கா ப்ரொஃபஷ்னல் ஒயரிங் பண்ணி சப் எல்லாமே மோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட இதில் எப்படி ஆடியோ இருக்குது, என்ன மாதிரி பண்ணியிருக்கோங்கிறது பார்த்துடலாம் வாங்க. கேட்டிருப்பீங்க இப்போது
ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ளசண்ட்டான ஆடியோ பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆடியோ செட்டப். நம்ம எவ்ரி கார்ஸ்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆடியோ செட்டப்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். பேஸ்ட் ஆன் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒரு கஸ்டமர் வந்து எந்த மாதிரி லிசன் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி டேஸ்ட்டுங்கிறது அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணி தரோம். எவ்ரி கார் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியும் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக டியூன் பண்ணி பக்கா ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் ஸோ ஹாப்பி. ஸோ கஸ்டமர் வந்து வாணியம்பாடியிலேருந்து கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. ஸோ வெரி லிமிட்டட் டைம் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக பக்காவாக ஆல்மோஸ்ட் ஒரு டாப்புக்கு ஈக்குவலாக நம்ம கம்ப்ளீட் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் பக்காவாக. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறையா கிரெட்டாஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஏகப்பட்ட கிரெட்டாஸும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் வண்டியை இந்த மாதிரி பண்ணணும், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது, ஏதாவது மாடிஃபை பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். Thank you.